Hello dear students, welcome class Maximum KMR channel. 10th standard max chapter 8 exercise 8.4 question number 10th கான solution. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இன் ஏ டவுன் ஆஃப் 8,000 பீப்புள்ஸ், ஒரு டவுன் இருக்காங்க, அந்த டவுனில் வந்து 8,000 மக்கள் இருக்காங்க, 8,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த 8,000 பீப்புள்ஸ்ன்றதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் அந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ். 1,300 ஓவர் 50 இயர்ஸ், அதாவது 1,300 பேர் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அதான் ஓவர் 50 இயர்ஸ். ஓவர் 50 இயர்ஸ்னால் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க 1,300 பேர் இருக்காங்க. அண்ட் 3,000 ஆர் ஃபீமேல்ஸ், அதில் 3,000 பேர் வந்து ஃபீமேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2 கேட்டகரைசேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 வயசு மேலே இருக்கிறவங்க, இன்னொன்று ஃபீமேலை தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பார்ட் இருக்குது. ஒரு ஈவெண்ட் வந்து 50 வயசு மேலே இருக்கவங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ். இந்த ஃபீமேல்ஸ் வந்து 3,000 இருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் நோன் தட் 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அதாவது அவங்க சொல்லியிருக்க இந்த 3,000 ஆர் 3,000 ஆர் ஃபீமேல்ஸ், 3,000 வந்து ஃபீமேல்ஸ், 3,000 பேர் வந்து பெண்கள். இதில் இட் இஸ் நோன் தட் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா 30% ஆஃப் த ஃபீமேல்ஸ், அந்த 3,000ல் இருக்கக்கூடிய 30% அவுட் ஆஃப் த 3,000, 30% ஆஃப் த 3,000 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அப்போ 3,000 பேர்ல 30% எவ்வளவோ அத்தனை நபர்கள் 50 வயசை கடந்தவர்கள், 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னு அர்த்தம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் சூசன்? அப்போ ப்ராபபிலிட்டி என்ன கேட்குறாங்க? இண்டிவிஜுவல் ஃப்ரம் எய்தர் ஒரு ஃபீமேலையோ இல்லை ஓவர் 50 இயர்ஸையோ, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு 6ன்னு கொடுத்துருக்காங்க. 6னா என்னன்னா யூனியனை ஃபைட் பண்ணுங்க, ஃபீமேலுக்கும் ஓவர் 50 இயர்ஸ்க்கும். அப்போ 2 ஈவெண்ட் இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ஈவெண்ட்டை நம்ம வந்து பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணக்கூடிய அந்த ஆன்சரை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல 8,000 பீப்புள்ஸ்ன்ற நம்பர் கவுண்ட்ல கொடுத்துட்டாங்க. இப்போ நம்பர் கவுண்ட்னும் போது என்னன்னா n ஆஃப் எஸ். n ஆஃப் எஸ்ன்றது நமக்கு இந்த இடத்துல 8,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. 1,300 ஓவர் 50 இயர்ஸ். நம்ம என்னென்ன பார்க்கணும்? ஃபீமேலுக்கும் ஓவர் 50 இயர்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். அப்போ இதில் அது ஒரு ஈவெண்ட், இது ஒரு ஈவெண்ட். ஃபீமேல்ன்றது ஒரு ஈவெண்ட்டு, அண்ட் இந்த இடத்துல 50 இயர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் 1,300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். இந்த ஈவெண்ட்டில் ஏன் ஒரு ஈவெண்ட்டை எடுத்து இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா ஓவர் 50 இயர்ஸ், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்றத நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,300 நம்பர்ஸ். இப்போ ஏன்றதை தான் நான் அந்த 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ அப்படின்றதுல இருந்து நம்பர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த என் ஆஃப் ஏ வந்து இந்த 1,300 பேர். இவங்க 1,300 பேரும் 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க. அண்டு பின்னு ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். இது வந்து என்னன்னா ஃபீமேல். அவங்க நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது இந்த ஃபீமேலுக்கும் இந்த 50 இயர்ஸ்க்கும். அதனால இந்த 50 இயர்ஸ் ஒரு ஈவெண்ட் ஏ, அது நம்பர் ஆஃப் ஏன்னு எடுத்துட்டேன். பின்றது ஃபீமேல் இருக்காங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டு 3,000 வந்து நமக்கு ஃபீமேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3,000னா கவுண்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து என் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் பி அப்படின்றது நமக்கு 3,000 தெரிஞ்சிச்சு. என் ஆஃப் பி, பின்றது நான் ஃபீமேல் எடுத்தேன். அப்போ நம்பர் ஆஃப் த பினா நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் த ஃபீமேல் பார்க்கும்போது நமக்கு 3,000. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எழுதியாச்சு. அடுத்த லைன் போகிறோம். இட் இஸ் நோன் தட் 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஸோ 30% ஆஃப் ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? 3,000 இருக்காங்க. இந்த 3,000ல 30%, 30%னா 30/100. ஸோ 30% of females. See, 30% of
ஃபீமேல்ஸ். ஓகேங்களா, 30% இந்த 3000 ஃபீமேல்ஸாக இருக்கவங்கள 30% எவ்வளோன்னு பார்க்கும்போது இந்த 2 ஜீரோஸையும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம், இல்லை இங்கேயும் கட் பண்ணிடலாம். ஸோ 2 zeros 0.2 போயிடுச்சு. இந்த 3 9 ஆகிடும், 900 ஆயிடுச்சு. இப்போ இந்த 900 என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, 30% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஓவர் 50 years. இவங்க ஃபீமேல்ஸ் மொத்தம் 3000 பேர் இருக்காங்க. இந்த 3000 பேர்ல இந்த 900 பேர், அதாவது 900 மெம்பர்ஸ், அதான் 30% ஆஃப் 3000 வந்து நமக்கு 900 வந்தது. இந்த 900 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல்ல இருக்கவங்க. இந்த 900 மெம்பர்ஸ் ஓவர் 50 years. ஓவர் 50 yearsனா என்ன? ஏழையும் இருக்காங்க. புரியுதுங்களா? நவ் பின்றது ஃபீமேல் 3000 பேர். இந்த 3000 பேர்ல 30%, 3000 பேர்ல 30%னா 30% ஆஃப் 3900. இந்த 900 மெம்பர்ஸ் 50 இயர்ஸை கடந்தவங்க, அதிகமாக இருக்கவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதில் இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ பியில் இருக்கவங்க ஏலையும் இருக்காங்க. ஏன்னா ஏல இருக்கவங்க மொத்த பேருமே கவுண்ட் அவன் வந்து ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லியிருக்கான். மேபி அதில் மென் அண்ட் உமன் அவர் 2 பேரும் சேர்த்து, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அப்படி சேர்த்து சொன்ன கவுண்ட் தான் 1300. இதில் ஃபீமேலை மட்டும் தனியாக கொடுத்துட்டு அந்த ஃபீமேலில் இருக்கக்கூடிய 30% ஆஃப் த நம்பர்ஸ், அதாவது இந்த 900 மெம்பர்ஸும் 50 வயசுக்கு அதிகமாக இருக்கவங்க தான்ப்பா அப்படின்றான். இப்போ 50 வயசு அதிகமாக இருக்கவங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏழையும் இருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க டேட்டா 50 இயர்ஸ்ன்றது நம்ம ஏன் தான் எடுத்துருக்கோம், அந்த ஏழையும் இருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுதான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பியில் இருக்கவங்க ஏழையும் இருக்காங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்றது இந்த இடத்துல வந்து நமக்கு 900. ஸோ இது 900 இருந்துச்சு. அவங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த வந்து கண்டிஷனில் மேலே இருக்கக்கூடிய கொஸ்டினில் in a town 8000 people, 50s are 33,000 females, it is known that 30% of females over 50 years. What is the probability? Choose an individual from either female. நம்மளை கண்டுபிடி சொல்றதான் ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது ப்ராபபிலிட்டி கொடுக்கல. ஸோ நீங்கள் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போடக்கூடாது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எய்தர் எ ஃபீமேல். டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் பாருங்க. டு ஃபைண்ட் ஒரு ஃபீமேல் ஆர்னு கொடுத்துட்டு ஓவர் 50 இயர்ஸ், இல்லை அப்படின்னா ஓவர் 50 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஆர்னா என்ன? நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது யூனியன். இந்த ஃபீமேலை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பி. இந்த ஓவர் 50 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கோம் ஏன்னு எடுத்துருக்கோம். ஏக்கும் பிக்கும் சேர்த்து யூனியன் ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. அப்போ ஏக்கும் பிக்கு யூனியன்னா ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஏ யூனியன் பிக்கு எய்தர் ப்ராபபிலிட்டி தட் சூஸ் அன் இண்டிவிஜுவல் எய்தர் ஃப்ரம் த ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு கேட்குறாங்க. ஏ யூனியன் பிக்கு ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கண்டிஷன், அதாவது ஃபார்முலா. இப்போ பி ஆஃப் ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பி ஆஃப் ஏ நமக்கு வேணும்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஒரு பிளஸ் பி ஆஃப் பி இருக்கு, பிளஸ் போட்டாச்சு. பி ஆஃப் பினா என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுக்கு நமக்கு n of a intersection b divided by n of s. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் தெரியுமோ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூஷன் பண்ண போகிறோம். n of a என்னன்னு பார்க்குறோம் 1300 divided by n of s. n of s என்னன்னு பார்த்தா 8000, அந்த 8000 போடுறோம் ப்ளஸ் n of b. n of b வந்து 3000, இந்த 3000 எடுக்கிறோம் divided by 8000. n of s வந்து 8000 மைனஸ் போட்டோம். n of a intersection b இங்க 900 கொடுத்தது என்ன? கவுண்ட். அப்ப இதுக்கான மீனிங் n of a intersection b தான். n of a intersection b னா என்னன்னா இந்த 50 இயர்ஸ் above இருக்கிறவங்க, அந்த ஃபீமேல்ஸ்ல 30% ஆஃப் தி பர்சன் வந்து 50 இயர்ஸ் above இருக்காங்க. அது வந்து n of a intersection b வந்து 900 divided by ஒரு 8000. இப்போ சிம்பிளி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 1300 ஒரு 3000 நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 4300. 4300ல ஒரு 900 மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்குது, இது மைனஸில் இருக்குது. டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு காமனாக 8000 இருக்குது.
மைனஸ் பண்ணும்போது 0 0, 13ல 9 மைனஸ் பண்ணால் 4, இங்கே ஆல்ரெடி 3 ஆகிடும். ஸோ 3400 divided by 8000. ரெண்டு ஜீரோஸை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 34 divided by 80 வரும். 2 டேபிள்ஸில் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 2 4s are 8, 0, 2 1s are 2, remainder 1, 7 2s are 14. 17 divided by 40, இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியாது. ஃபைனலாக அந்த required answer either a female or a over 50 years அந்த பர்சன் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நமக்கு 17 divided by 40. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.